அன்பான வணக்கங்கள். ஒரு விழாவிற்கு அழகே வரும் விருந்தினர்கள்தான். அவ்விருந்தினர்களை நாம் வரவேற்பது என்பது மிகவும் அவசியம். அழகான மதியம் பொழுது, மேகம் சூழ்ந்த வானம், முகம் காட்ட சுட்டரிக்கும் சூரியன், புன்னகையோடு மலரட்டும் இந்த நாள். இனிதே தொடங்கட்டும் இந்த பிரசிடிய விழா நாள். மூத்த குடியினர் பிறக்கும் முன்னே தமிழராய் உயிராய் பிரிந்தது தஞ்சை தரணியில் தலை நிமிர்ந்து நிற்பது என் தாய்மொழி. என் தாய்மொழி தமிழை வணங்கி என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தமிழ் தாய்க்கும், அன்னையின் வழிகாட்டலில் என்னை தத்தெடுத்த தமிழ் பூமிக்கும் முதல் வணக்கம். சிந்திக்க நேரமில்லை, செயல்படவும் துணிவில்லை. சிறகாய் பறந்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் சில நேரம் ஒதுக்கி எங்கள் அழைப்பை ஏற்று ஊக்கமும் ஆக்கமும் அளிக்க பறந்து விரிந்த மனம் கொண்டு பாசப்பிறப்பினால் பரிசளிக்கவும் எங்கள் விழாவில் கலந்து கொண்ட உங்களை தமிழோடு இணைத்து உங்களை பாராட்டி மகிழவும் வந்திருக்கும் அவையோர் அனைவரையும் வருக வருக என்று உங்கள் புனித அமலோற்ப மாதா மற்றும் செல்வமாதா பிரசிடியம் இணைந்து நடத்தும் பிரசிடிய ஆண்டு விழா மூலம் வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். நமது பிரசிடிய விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சிஸ்டர்ஸ் அவர்களையும், சிஸ்டர் மெர்சி அவர்களையும், சிஸ்டர் அல்பினா அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். நமது பிரசிடிய விழாவிற்கு மீடியா டீம் சார்பாக வந்திருக்கும் சகோதரர் ஜோசப் அவர்களையும் வருக வருக என்று அன்புடன் அழைக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம செயலாளர் அறிக்கையிலேருந்து பார்த்துடலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செயலாளர் அறிக்கை படிக்க செல்வமாதா பிரசிடியத்தின் செயலர் சகோதரி ரோஸ்லின் அவர்களே வருக வருக. வாழ்க. புனித செல்வமாதா பிரசிடத்தின் ஓராண்டு அறிக்கை. அறிக்கையின் காலம் 12-10-2024 முதல் 7-9-2025. பங்குத்தளம் புனித அந்தோனியார் ஆலயம். கூட்டம் நடைபெறும் நாள் ஞாயிற்றுக்கிழமை. கூட்டம் நடைபெறும் இடம் எண் 5, 13வது தெரு, கங்கையம்மன் நகர், மதுரவாயல். கூட்டம் நடைபெறும் நேரம் மாலை 5 மணி. சேனையரின் மொத்த எண்ணிக்கை 20. சேனையரின் சராசரி வருகை 13. அலுவலர்கள் தலைவி சகோதரி மெடோனா, துணைத் தலைவி சகோதரி சுசி, செயலாளர் சகோதரி ரோஸ்லின், பொருளாளர் சகோதரி ஜாக்லின். கூட்டத்தின் மொத்த கையிருப்பு 430. பொது சேவைகள். பிரேஸ்நேகம் இயேசுவின் பெயரால் மாதாவின் மகிமைக்காக பிரேஸ்நேகம் 986 முறைகள். வீட்டில் பிரேஸ்நேகம் 21 முறைகள். மருத்துவமனையில் பிரேஸ்நேகம் 23 முறைகள். ஆம்புலன்ஸில் செல்வோருக்காக ஜெபித்தது. ஆம்புலன்ஸில் செல்லும் அவசர நோயாளிகளுக்காக ஜெபித்தது 610 முறைகள். மற்றும் ஆண்டவர் கற்பித்த ஜெபம் அருள் நிறைந்த மரியே வாழ்க கூறிய 53 மணி அதே கருத்துக்காக 53 மணி ஜெபமாலை ஒப்பு கொடுத்தது 77 முறைகள். புனித பொருள் கொடுத்தது, புனித நீர், புனித எண்ணெய் மற்றும் ஜெபமாலை கொடுத்தது 6 இந்து சகோதரிகள், 9 கிறிஸ்துவ சகோதரிகள். நோயாளிகள் சந்திப்பு. நியூரோ லைஃப் மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளை பார்த்து ஜெபித்தது 20 முறைகள். வீட்டில் வந்த உடல் நலத்திற்காக ஜெபித்தவர்கள் 7 இந்து சகோதரிகள், 5 இந்து குழந்தைகள், 5 கிறிஸ்துவ சகோதரிகள். மரித்தவர் இல்லம் சென்றது. 2 கிறிஸ்துவ ஆன்மாக்களுக்காகவும் 3 இந்து ஆன்மாக்களுக்காகவும் சந்தித்து ஜெபித்தது 53 மணி ஜெபமாலை ஒப்பு கொடுத்தது 3 முறைகள். மற்றும் திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபித்தது 2 முறைகள். சிலுவை பாதை. எம் சேனை சகோதரி ஒருவர் 9 இல்லங்களில் சிலுவை பாதையில் கலந்து கொண்டு ஜெபித்தது 1 முறை. எம் சேனை சகோதரிகள் தெரு சிலுவை பாதையில் கலந்து கொண்டு ஜெபித்தது 1 முறை. ஞாயிறு பயணம். என் சேனையர் சகோதரிகள் ஞாயிறு பயணமாக 43 கிறிஸ்துவ வீடுகள் சந்தித்து ஜெபித்தது 1 முறை. வீடு சந்திப்பு. எம் சேனையர் அனைவரும் சேர்ந்து மாதா சுரூபம் வைத்து ஜெபித்த இல்லங்கள் 10. கல்லறை சந்திப்பு. வெங்கடாசலபுரம், வண்டானம், மதுரவாயல், விருதுநகர், சென்ட் தாமஸ் மவுண்ட், காமநாயக்கன்பட்டி, குருவிநத்தம், மதுரை, கூசால்பட்டி, கோவில்பட்டி ஆகிய கல்லறைகள் சந்தித்து ஜெபித்தது 10 முறைகள். 53 மணி ஜெபமாலை ஒப்பு கொடுத்தது 8 முறைகள். மரித்த ஆன்மாக்களுக்காக ஜெபம். மரியாயின் சேனையில் மரித்த சகோதர சகோதரிகளுக்காகவும், திருச்சபையில் மரித்த குருக்கள், கன்னியர்கள், திருத்தொண்டர்கள், ஆயர்கள், போப்பாண்டவர்கள் ஆன்மாக்களுக்காகவும், உத்ரிஸ்தல ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், இஸ்ரேல், உக்ரைன், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போரில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், விமான விபத்தில் மரித்த ஆன்மாக்களுக்காகவும் 53 மணி ஜெபமாலை ஒப்பு கொடுத்தது 43 முறைகள். இதே கருத்துக்காக உத்ரிக்க ஸ்தல ஆன்மாக்களின் பிரார்த்தனை ஒப்பு கொடுத்து ஜெபித்தது 25 முறைகள். இரக்கத்தின் ஜெபமாலை ஒப்பு கொடுத்தது 90 முறைகள். திருப்பலியில் கலந்து ஜெபித்தது 26 முறைகள். ஜெபமாலையும் திருப்பலிகளும். ஊனமுற்றோர்களுக்காகவும், குழந்தை பாக்கியத்திற்காகவும், பார்வையற்றவர்களுக்காகவும், கர்ப்பமாக உள்ளவர்களுக்காகவும், சுகப்பிரசவத்திற்காகவும், வேலை வாய்ப்புகளுக்காகவும், தொழுநோயாளிகளுக்காகவும், குடிகாரர்கள் மனம் திரும்பவும், உலக சமாதானத்திற்காகவும், திருமணம்
பாக்கியத்திற்காகவும், குருக்கள் மற்றும் கன்னியர்களுக்காகவும், கேன்சர் நோயாளிகளுக்காகவும், 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்காகவும், மாசற்ற குழந்தைகளுக்காகவும், அமலப்ப மாதா மற்றும் செல்வமாதா பிரசிரியம் குடும்பங்கள் கருத்துக்கள் நிறைவேறவும், தேவ அழைத்தலுக்காகவும், இருதய பிரச்சனைகள் உள்ளவர்களுக்காகவும் 53 ஜெபமாலை ஒப்பு கொடுத்தது 297 முறைகள். திருப்பலியில் கலந்து ஜெபித்தது 22 முறைகள். மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும், தீய சக்தியால் ஆட்கொண்டவர்களுக்காகவும், கடன் தொல்லை, வட்டி, குறிகாரர்கள் மனம் திரும்புவதற்காகவும், முதல் விருந்து எடுக்கும் பிள்ளைகளுக்காகவும், பாலியல் கொடுமை ஒழியவும், சாலை விபத்து இல்லாமல் விழிப்புணர்வு கிடைப்பதற்காகவும், பங்கு திருவிழா நல்ல விதமாக நடக்கவும், சிறுநீரக கல், பித்தப்பை கல் குணம் பெறவும், ஆண் குழந்தை பிறக்கவும், விவசாயம் செழிக்கவும், பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரவும், இளைஞர்கள் இளம்பெண்கள் ஒழுக்கமாக வளரவும், மனநலம் சரியில்லாத பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கவும், வளரும் பிள்ளைகள் இறை பக்தியில் வளரவும் 53 மணி ஜெபமாலைகள் ஒப்பு கொடுத்தது 21 முறைகள். அதே கருத்துக்காக திருப்பலியில் கலந்து கொண்டு ஜபித்தது 18 முறைகள். புளிம்பட்டிலும் வெங்கடாசலபுரத்திலும் காமநாயக்கன்பட்டியிலும் உடல் நலம் மனநலம் சரியில்லாதவர்கள் நலம் பெற 53 மணி ஜெபமாலை ஒப்பு கொடுத்தது 8 முறைகள். திருப்பலியில் கலந்து கொண்டு ஜபித்தது 8 முறைகள். சிறப்பு சேவை. ஒரு இந்து குடும்பத்திலிருந்து நமது திருச்சபைக்கு மனம் மாறிய கணவன் மனைவிக்கு ஞானஸ்தானம், திருவிருந்து, ஞான பெற்றோர்களுக்காகவும் திருமணத்திற்கு சாட்சியாகவும் இருந்தது 3 முறைகள். மரியே வாழ்க. நமது பிரசிரிய விழாவிற்கு வருகை தந்திருக்கும் துணை பங்கு தந்தை ஃபாதர் டேவிட் பீட்டர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். நெக்ஸ்ட் ஒரு வரவேற்பு டான்ஸ் ஆட வராங்க நம்ம பரதநாட்டிய குயின் ஜாஸ்மின் அவர்கள். Dina 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 dina
நமது பிரசிரிய விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பிரகாசமாதா கியூரியா பொருளாளர் சகோதரர் பரலோகராஜா அவர்களையும் துணை செயலாளர் சகோதரி மெர்லின் அவர்களையும் வருக வருக என அழைக்கிறோம். சரி, ஓகே. அடுத்து என்ன பண்ணலாம் மேடம்னா? அக்கா, மாதாக்காக ஒரு வரவேற்பு டான்ஸ் ஆடியாச்சு. அடுத்தது ஜீசஸ்க்காக ஒரு நன்றி சாங் ஆடிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் நன்றி சாங் ஆட வராங்க நம்ம பிரசிரியத்தின் செல்லக்குட்டீஸ். ஓகே, லெட்ஸ் வெல்கம் அவர் செல்லக்குட்டீஸ் ஆண்டினா அண்ட் ரெனிதா. அமல்முருப்ப மாதா தலைவி பெர்னத் ஆண்டி அவர்கள் மாதா கவிதைகள் வாசிக்க வருகிறார்கள். அன்னையே, மீட்பின் அன்னையே, அமல உற்பவியே, நீர் வாழ்க வாழ்க. ஏரிக்கரை மண்ணில் உதித்த முதல் முத்தே, என்ன ஆனந்தம் அம்மா, என்ன ஆனந்தம். ஏரிக்கரை மண்ணில் உதித்த முதல் முத்தே, என்ன ஆனந்தம் அம்மா. மக்களின் மனதில் என்றும் நின்றிட இம்மண்ணில் மரியாயின் சேனை செப்டம்பர் 7ஆம் தேதி பிறக்க செய்தாய். உன் பிறப்புக்கு முன்னரே சேனை பிறந்து விட்டதே. ஜபமும் சேவையும் தான் சேனையின் 2 கண்கள் என்று எங்களை உருவாக்கினாய் அம்மா. ஜபமும் சேவையும் தான் சேனையின் 2 கண்கள் என்று எங்களை உருவாக்கினாய் அம்மா. வார்த்தையான இறைவனை இம்மண்ணில் பரிசுத்த ஆவியினால் கருவுற்று, வார்த்தையான இறைவனை இம்மண்ணில் பரிசுத்த ஆவியினால் கருவுற்று பரிசுத்தமான இம்மானுவேலை கொடுத்த அன்னையே நீர் வாழ்க. பரிசுத்தமான இம்மானுவேலை கொடுத்த அன்னையே நீர் வாழ்க வாழ்க. சிப்பிக்குள் முத்து பிறக்கும் எங்களின் சிந்தையில் நீர் அரவணைக்கும் அன்பு தாய் நீர். சிப்பிக்குள் முத்து பிறக்கும் எங்களின் சிந்தையில் நீர் அரவணைக்கும் அன்பு தாய் நீர். கண்ணில் பார்த்தால் கருவிழி, உம்மில் பார்த்தால் இயேசுவின் அருள்விழி. கண்ணில் பார்த்தால் கருவிழி, உம்மில் பார்த்தால் இயேசுவின் அருள்விழி. ஆகட்டும் என்ற ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த மகள் தண்ணீர் ரசமாக மாறிய விந்தையே விந்தை. அம்மா, என் தாய் அமலோற்ப அன்னை எங்களின் பரிந்துரை தாயாக எங்களில் வலம் வரும் மாசற்ற கன்னி, உலக மீட்பரின் அன்னையே வாழ்க வாழ்க என்று அழைக்கும் அன்பு பிள்ளைகளின் அன்பு கவிதை, அன்பு முத்தங்கள் அம்மா. மரியே வாழ்க. நமது உதவி பங்கு தந்தை அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். மரியே வாழ்க. அருமையான ஒரு கவிதையை சொன்னாங்க. அதில் ஒரு 2 இது சொன்னாங்க. மரியாயின் சேனை அப்படின்னா 2 கண்கள் என்ன சொன்னாங்க? சேவை, ஜெபம். இந்த மரியாயின் சேனை அப்படின்னு சொல்லும்போது நான் இங்கே பார்க்கக்கூடிய வகையில் நிறைய மரியாயின் சேனைகள், ஒவ்வொரு தெருவுலையும் ஒரு மரியாயின் சேனை இருக்குது.
அதனால் கிராமப்புறங்களில் பார்த்தீங்க அப்படி சொன்னால் ஏதாவது ஒரு மரியாயின் சேனை, அதுவும் யார் இருப்பாங்க, வயசானவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை பூசம் முடிஞ்சோடனே ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஒன்றா உட்காந்து ஏதாவது ஒரு ஜெபம் சொல்லிட்டு வந்துடுவாங்க. ஆனால் அந்த மரியாயின் சேனை அதனுடைய முழு அர்த்தத்தை உணர்ந்து செயலாற்றக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய பங்கில் நிறைய மரியாயின் சேனைகள், சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எவ்வளவோ இருக்காங்க. அந்த நீங்கள் சொன்ன 2 விஷயங்கள் தான், ஒன்று ஜெபம், இன்னொன்று சேவை. பல நேரங்களில் நம்ம யாருக்காக ஜெபம் பண்ணுறோம், இல்லை எதற்காக ஜெபம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நிலையவே தாண்டி வரக்கூடிய இதில் இருக்கும். நம்ம எவ்வளோ தொடர்ந்து ஜெபம் பண்ணுறோம், ஆனால் கேட்டது நமக்கு கிடைக்காத போது அந்த ஜெபத்தில் ஒரு விரக்தி. நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு கிடைக்கல. ஆனால் நம்மை தாண்டி மற்றவர் ஜெபம் செய்யும்போது அவருக்கு அது கிடைக்கும் போது நமக்குள்ள ஒரு கேள்விக்குறி, அப்போ நான் ஒழுங்காக ஜெபம் பண்ணலையா, அப்போ என்னுடைய ஜெபத்தில் நம்பிக்கை இல்லையா, குறை இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே பல கேள்விகள் வரும். ஆனால் இந்த ஜெபம் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். இந்த மரியாயின் சேனை ஜெபம் அப்படி சொல்லும்போது ஒவ்வொரு குடும்பமாக நம்ம சென்று ஜெபிக்கும் போது நாம் நமக்காக ஜெபிப்பது கிடையாது, மாறாக அந்த குடும்பத்திற்காக, அந்த குடும்பத்தினுடைய ஒரு முக்கியமான கருத்திற்காக, ஒருவேளை அது குழந்தை வரமாக இருக்கலாம், குடும்பத்தில் அமைதியாக இருக்கலாம், இல்லை பிரிந்து போன குடும்பம் இணைய வேண்டும் என்பதற்காக இருக்கலாம். ஏன்னா என்னுடைய ஆஃபீஸில் நான் இருக்கும்போது ஒரு அம்மா வந்தாங்க, ஒரு மரியாயின் சேனை ஒரு கூட்டத்தில் ஒரு குடும்பத்திற்கு அவங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுறாங்க. அவருடைய கணவர் அவரை விட்டு விலகி இருக்கிறாங்க, அவங்க திரும்ப ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். இப்போ நம்ம நினச்சிருக்கலாம், நான் ஏன் போய் அவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணணும், நான் போய் அவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது, என்னுடைய நேரத்தை நான் செலவிடுறேன், அவங்களோட நான் போய் உட்காந்துருக்கேன், எனக்கு ஏன் வீட்டில் வேலை இருக்குது, என்னுடைய பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க. ஆனால் அதை தாண்டி நான் சென்று செலவிடுகின்ற பொழுது அந்த ஜெபத்திற்கான மதிப்பு அதிகமாக இருக்கிறது. அதுதான் முதல் விஷயம். 2வது விஷயம் அந்த சேவை. பல நேரங்கள் சேவை அப்படின்னு சொல்லும்போது வெறும் செயல்களை மட்டுமே குறிக்குது, நம்ம ஒருத்தருக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளை குறிக்குது. ஆனால் அவர்களுக்காக நம்ம செலவிடக்கூடிய நம்முடைய நேரம் கூட சேவையாகத்தான் இருக்கிறது. அதுதான் நம்ம சிந்தித்து பார்க்கணும். என்ன ஒரு மனநிலையோடு மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம், என்ன மனநிலையோடு நாம் மற்றவர்களுக்காக சேவை செய்கிறோம். நான் பல நேரங்களில் உணர்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம எப்போ நம்மை மறந்து மற்றவர்களுக்காக முழு மனதோடு ஜெபிக்கிறோமோ, மற்றவர்களுக்காக சேவை செய்கிறோமோ, நிச்சயமாக கடவுள் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவார். அதுதான் என்னுடைய நம்பிக்கை. எவ்வளவோ ஆண்டுகளாக நான் அதை தொடர்ந்து அனுபவித்து கொண்டே இருக்கின்றேன். அதே போல் என்னுடைய வாழ்வில் ஒரு சிறந்த அனுபவம் சொல்லும்போது, எல்லாருமே கையில் ஜெபமாலை வச்சுருக்கோம், எவ்வளவோ நேரங்களில் ஜெபமாலை செய்கிறோம். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக நான் பைக் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ஆனால் இதுவரைக்கும் ஒரு முறை கூட எனக்கு எந்த ஒரு விபத்துமே நடந்தது கிடையாது. என்னுடைய ஒரே நம்பிக்கை, நான் எப்போல்லாம் பைக் ஓட்டணும் அப்போ வெறும் அருளிந்த மரிய வாழ்க சும்மா சொல்லிகிட்டே போவேன். அதுதான் என்னுடைய நம்பிக்கை. இதுவரைக்கும் ஒரு முறை கூட எனக்கு எந்த ஒரு விபத்தும் நடந்ததில்லை. பல நேரங்களிலே நம்முடைய நம்பிக்கையானது எளிமையானதாக இருக்கிறது, ஆனால் அந்த எளிமையான நம்பிக்கை உயிருள்ளதாக, அது பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதுதான் நான் ஒரு வாய்ப்பாக இதை எடுத்து உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்து. தொடர்ந்து நம்ம எவ்வளவோ ஜெபிக்கிறோம், அந்த ஜெபத்தில் எளிமையானதாக நம்ம வார்த்தைகளால் அடுக்கி கொண்டே போகிறது ஜெபம் கிடையாது. நம்ம பயன்படுத்தக்கூடிய 2 வார்த்தைகள் 3 வார்த்தைகள் கூட ஜெபமாக இருக்கும். அதை தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பாக கிடைக்கக்கூடிய நேரங்களை பயன்படுத்தி மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக அன்னை நமக்காக தன்னுடைய மகனிடம் பரிந்து பேசுவார், நிறைவான ஆசிரை நமக்கு பெற்றுக் கொடுப்பார். கோச்சிக்காதீங்க, அடுத்தடுத்து திருப்பலி இருக்குது, அதனால் நான் ஒரு சின்ன ஜெபத்தோட நான் முடிச்சுட்டு கிளம்புறேன். இல்லை ஒரு சின்ன ஜெபம் சொல்லுவோம். தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இது அந்த அருமையான மாலை வேளைக்காக உமக்கு நன்றி கூறி ஜெபிக்கிறோம். மரியாயின் சேனை உறுப்பினர்களாக எங்களை இணைத்ததற்காக, அன்னையுடைய அன்பை சுவைத்து அவருடைய அருளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்காக உமக்கு நன்றி கூறி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை அன்னையின் வழியாக ஆசீர்வதியும். அன்னையை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்ற போதெல்லாம் எங்களுக்காக அன்னையானவள் இருக்கிறாள், பரிந்து பேசுகிறார், எங்களுக்கான நிறைவான ஆசிரை பெற்று கொடுக்கிறார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்க எங்களுக்கு அருள் புரியும். ஆண்டவரே,
எங்களுடைய ஜெபங்களிலே நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஏராளமான கருத்துக்களையும் மன்றாட்டுகளையும் கனிவோடு செவிசாய்த்தரலும். தொடர்ந்து முது அன்னையினுடைய ஆசீர் பரிந்துரை எங்களுக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் நாங்கள் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் ஜெப உதவி கேட்டவர்களுக்காகவும் நிறைவாக கிடைக்க நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அன்னையானவள் எங்களுடைய விண்ணக மண்ணக தாயாக இருந்து எங்களுக்கான எல்லா வளங்களையும் எங்களுக்கான பாதுகாப்பையும் மன அமைதியையும் இல்லத்திலே சமாதானம் ஒற்றுமையை கொடுத்தல் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழிநடத்தும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே போற்றி. எனக்கான இந்த ஒரு அழைப்பை கொடுத்து இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக 2 பிரசிடியம் அமல உற்பவம், செல்வ மாதா பிரசிடியம் இன்னுமாக இங்கே இருக்கக்கூடிய மற்ற பிரசிடியத்தை சார்ந்தவர்கள் மற்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஃபாதருக்கு பொன்னாடை பொத்த சகோதரிய அடைக்கலமேரியாச்சி அவர்களே வர கேட்கும். செல்வமாதா பிரசிடியத்தின் சார்பாக சிறிய ஒரு நினைவு பரிசு கொடுக்க வருகிறார்கள் தலைவி. நமது பிரசிடிய விழாவிற்கு வருகை தந்திருக்கும் இளையோர் குடியா தலைவர் சகோதரர் கிறிஸ்டோ அவர்களையும், துணைத் தலைவி சகோதரி ஜெனிஷா அவர்களையும், பொருளாளர் சகோதரி சாந்தினி மரியா அவர்களையும் வருக வருக என அழைக்கிறோம். அடுத்து அப்போஸ்தலராக்கினி செயலாளர் சகோதரர் எபி அவர்களையும், குழந்தை மாதா பிரசிடியத்தின் தலைவர் சகோதரி விஸ்வா அவர்களையும் வருக வருக என அழைக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு சின்ன ஸ்கிட்டு பார்த்துடலாம். டான் கேர்ள்ஸ் நம்ம பிரசிடியத்தில் சொல்லிட்டு அலையிற ஒரு 4 பேர் வராங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள இன்ட்ரோ கொடுக்குறேன் நான். ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் வராங்க. அவங்க ஒரு எலும்பு குடும்பம் மாதிரி வர்ற மாதிரி தெரியும். அதை பார்த்து யாரும் பயந்துடாதீங்க. அது நம்ம பிரசிடியத்தின் பொருளாளர் சகோதரி ஜாக்லின் வராங்க. லெட்ஸ் வெல்கம் பொருளாளர் சகோதரி ஜாக்லின். வெல்கம் ஜாக்லின், வெல்கம். நெக்ஸ்ட் யாருக்கா வரா? ஃபர்ஸ்ட் நீ கீழே இருக்கிற கொஞ்சம் கல்லெல்லாம் கொஞ்சம் பிறக்கி ஓரமா வச்சிருக்கியா ஜாக்கி? ஏன்க்கா கல்லெல்லாம் எடுத்து வைக்க சொல்றீங்க? நெக்ஸ்ட் ஒருத்தி வருவா. அவ வெறும் கல்லு மண்ணு இதைத்தான் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துகிட்டே இருக்கிறா. அவ யாரும் இல்ல, நம்ம பிரசிடியத்தின் துணைத் தலைவி சகோதரி சுசி. லெட்ஸ் வெல்கம் கல்லு திங்கிற சுசி. வெல்கம் சுசி, வெல்கம். அடுத்து யாருக்கா வர போறா? இதுங்க 2வது பரவாயில்லன்னு சொல்லிக்கலாம். இன்னும் 2 பேர் வருவாங்க. ஒருத்தி என்னடானா மொக்க ஜோக்குன்னு சொல்ற பேர்ல கேவலமா பேசிட்டு இருப்பா. அதை என்கரேஜ் பண்ணி ஒருத்தி தலைவின்னு ஒருத்தி சுத்திட்டு இருப்பா. லெட்ஸ் வெல்கம் மொக்க ஜோக்கு ரோசி அண்ட் செயலாளர் அவர்கள் அண்ட் என்கரேஜ் பண்ணி சிரிக்கிற தலைவி சகோதரி மேடோனா. நல்ல கனவை கலைச்சிட்டான்டா. அலாரம் அடிக்க சொன்னா ஆடிக்கிட்டு இருக்கான் பாரு. இரு, உன்னை ஆஃப் பண்றேன். அலாரம் இல்லைன்னா உன்னை டெய்லி எழுப்புற. நீ நடிச்சிட்டல, நீ மட்டும் சண்டே கிளாஸ் போனா நீ ஏன் இப்படி இருக்க போற? மூஞ்ச பாரு, நல்லா கொரோனா வந்த குரங்கு மாதிரி. நீ என்ன சொல்றியா? இரு, ஒரு 2 பேட்டரி வயரை பிடிங்க போற. அதோட நீ பேசவே மாட்டேன். அப்பா, இப்ப போய் நான் நிம்மதியா தூங்குவேன். அக்கா நீங்க பைபிள் தானே அக்கா? என்னாச்சுக்கா உடம்புக்கு? ஏன்க்கா தும்பிக்கிட்டே இருக்கீங்க? என்ன நல்லா பாருமா, என் மேல எவ்வளவு தூசி பறக்குதுன்னு. முன்னாடி எல்லாம் ரோசி என்னை எப்படி தேடுவா தெரியுமா? ஆனா இப்ப என்ன கண்டுக்கிறது கூட இல்ல. அவன் மறந்துட்டாமா. என்ன அடிக்கும் போதே தெரிஞ்சிச்சுக்கா. ரோசி யூ ஹேவ் ஒன் டெக்ஸ்ட் மெசேஜ். ரோசி யூ ஹேவ் ஒன் டெக்ஸ்ட் மெசேஜ். ரோசி யூ ஹேவ் ஒன் டெக்ஸ்ட் மெசேஜ். என்னது டெக்ஸ்ட் மெசேஜா? இந்த கூகுள் அசிஸ்டன்ட் ஊர்ல உள்ள எல்லாருக்கும் அழகான வாய்ஸ் தருது. ஆனா எனக்கு மட்டும் லேடிஸ் வாய்ஸ் தருது. உங்க மூஞ்சிக்கு இதுவே ரொம்ப அதிகம் ரோசி. அதிகம் தான். சரி, வந்த வேலையை பார்ப்போம். முதல்ல கால் அட்டன் பண்ணுவோம். ஹலோ ஹலோ மா, டெக்ஸ்ட் தான் வந்திருக்கு. கையை கீழே விடுமா. ஓ, டெக்ஸ்ட் ஃபார்மேட்டா? நான் MP3 ஃபார்மேட்ல நினைச்சேன். சரி, என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓ, நாளைக்கு பார்ட்டியா? ஓகே, ஐ வில் ஜாயின் த பார்ட்டி.
என்ன நோட்டிபிகேஷனா வந்திருக்கு? இன்ஸ்டாகிராம்ல இருந்து, ஃபேஸ்புக்ல இருந்து, ட்விட்டர்ல இருந்து. முதல்ல கையை கீழே விட மக்கி முட்டாத. என்ன டச் போன்னு சொல்ற? இந்த அளவு கூட டச் பண்ண விட மாட்டியா? முதல்ல பழைய மாடலை மாத்திட்டு புது மாடல் வாங்கணும். நீ காலைல வாய்க்காலோ வாட்ஸ்அப் பார்க்க வேண்டியது, ஃபேஸ் வாஷ் பண்ணாம ஃபேஸ்புக் பார்க்க வேண்டியது, டீ குடிக்காம ட்விட்டர் பார்க்க வேண்டியது. நீ என்ன பத்தி பேசுறியா? உன் ஹிஸ்டரி எல்லாம் என்கிட்ட இருக்கு, தெரியும்ல. என்ன ஹிஸ்டரியை டெலீட் பண்ணி ஹிஸ்டரி இருக்குன்றாலே? கூகுள் ஆண்டி, கூகுள் ஆண்டி, என் ஹிஸ்டரியை மட்டும் எப்படியா டெலீட் பண்ணிருங்க ஆண்டி. உங்க கையை காலான்னு நினைச்சு கேட்குறேன். பேட்டரி லோ. என்னது பேட்டரி லோ? நீ என்னெல்லாம் பேசணும்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் பேசுற. நான் பேசினா மட்டும் பேட்டரி லோ சொல்றேன். இரு, உன் சார்ஜர் வயரை பிடிங்கி போடுற, அதோட நீ பேசவே மாட்டேன். இந்த ஃபோன் யூஸ் பண்ற மாதிரி டிவி யூஸ் பண்ணா எவ்வளோ ஜாலியா இருக்கும். சரி, போய் டிவி பார்ப்போம். கத்தரையே நீ பாடு சக்கரையே வராது, கத்தரையே நீ பாடு சக்கரையே வராது. ஐ, மெடோனாக்கா பாட்டு பாடுறாங்க, ஆனா ஏன் இவ்வளோ கேவலமா பாடுறாங்க? சரி, வேற சேனல் வைப்போம். நீ பார்த்த விழிகள். இன்றைய முக்கிய செய்திகள். மழை பெய்ததால் 2 பேர் பலி. ச்சே, இந்த நியூஸை போட்டாலே அவன் செத்துட்டான் இவன் செத்துட்டான்ற வேண்டியது. வேற சேனல் பார்ப்போம். திருப்பாடல் 23. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறைவில்லை. கோவில்ல தான் தூங்க வைக்கிறாங்கன்னா இப்படி டிவி பார்க்கும் போது தூங்க வைக்கிறாங்களே. முதல்ல இந்த டிவி ஆஃப் பண்ணும். ச்சே, இந்த ரிமோட் வேற ஒர்க் ஆக மாட்டுது. முதல்ல வேற ரிமோட் வாங்கணும். என்னையும் திட்டுற, உனக்கு யூஸ் பண்ண தெரியல. படுக்கும் போது உட்காரும் போது கையிலே வச்சிருக்கிறது, போட்டு உடைச்சிருது. நீ என்னைய பத்தி பேசுறியா? ஆலாக் சைஸ்லன்ட்டு நீ என்னையே நக்கல் பண்றியா? இரு, உன் பேட்டரி வேற பிடிங்கி போற, அதோட நீ பேசவே மாட்டே. ரோசி, யாரு? என்ன தெரியுதா? பைபிள் உங்களை தெரியாமலையா? அதுவும் நான் கிறிஸ்டினா பிறந்து பைபிள் தெரியலனா வெளியில அசிங்கம். உங்களை நல்லாவே தெரியும் பைபிள். நல்ல வேலை தெரியுதுன்னு சொன்னியே. கொஞ்ச நாளா டிவி ஃபோன் வந்ததும் அதுங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறே. நீ என்ன மறந்துட்ட ரோசி. இப்ப என்ன சொல்ல வரீங்க? இப்போ உனக்கு இதான் முக்கியமாயிடுச்சுல. ஆமா, இது இல்லாம லைஃப் எப்படி ஓட்டுறது பைபிள்? அவ சோகமா இருந்தா கார்ட்டூன் சேனல் போடுறேன், அவ ஜாலியா இருந்தா லவ் சாங் போடுறேன். இதெல்லாம் உன்னால முடியுமா? என்னால மட்டும்தான் முடியும். நிறுத்து. நீ பழைய ட்ரெண்டு, நான் புது ட்ரெண்டு. அவ போடுற ட்ரெஸ்ல இருந்து சாப்பாடு வரையும் என் மூலமா தான் ஆர்டர் பண்றா. ஏன் அவ கால் பேசினா கூட என்னை வச்சுதான் பேசுறா. ஏன் ரெஸ்ட் ரூம் போகும்போது கூட என்னதான் கூட்டிட்டு போறா. ஏய், இதெல்லாம் ஏன் பப்ளிக்ல சொல்ற? வெறும் நியூஸ் தான் பாப்ப, வேற ஒண்ணும் இல்ல. அப்போ உனக்கு இதான் பிடிச்சிருக்குல்ல. அஃப்கோர்ஸ், இதெல்லாம் இல்லாம லைஃப் எப்படி ரன் பண்றது பைபிள்? அப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? கேளுங்க பைபிள். இதெல்லாம் வச்சுட்டு நீ ஏசப்பாட பேச முடியுமா? முடியாது பைபிள். அதான் சொல்றேன், நீ ஏசப்பா விட்டு தூரமா போயிட்ட ரோசி. இல்ல பைபிள், நான் நீ ரட்சிக்கப்பட்டிருந்த முதல்ல யாரை தேடுவ? காலைல எழுந்ததோ ஜபத்துக்கு தான் நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த, பைபிளை தான் நீ தேடுவிய. ஆனா இப்போ நீ யாரை தேடுற? போனோ டிவியை மட்டும் தான் தேடுறிய. நீ மாறிட்ட ரோசி, மாறிட்ட. இல்ல பைபிள், நான் மாறல. நீ மாறிட்ட ரோசி. நான் மாறல பைபிள். நீ பாவத்துக்கு ஆளாயிட்ட ரோசி. இல்ல, நான் எந்த பாவமும் பண்ணல. நீ மாறிட்ட ரோசி. நான் மாறல. ஓ, இது கனவா? அலாரம் வேற அடிக்குது. சரி, முதல்ல ஆஃப் பண்ணுவோம். பைபிள், இதை நான் மிஸ் பண்ண மாட்டேன். இது எனக்கானது, கடவுள் எனக்கு கொடுத்தது. நல்ல வேலை ஏசப்பா என்கிட்ட பேசிட்டாரு, இல்லைன்னா நான் என்னையே தொலைச்சிருப்பேன். இதுக்கப்புறம் டெய்லியும் பைபிள் படிச்சு பைபிள் மூலமா நான் ஏசப்பா கிட்ட பேசுவேன். நீங்களும் டெய்லியும் பைபிள் படிச்சு ஏசப்பா பேசுங்க. நன்றி, வணக்கம். செயலாளர் அறிக்கை வாசிக்க புனித அமலோற்ப மாதா பிரசிடியத்தின் பொருளாளர் அவர்களை வரவேற்கிறோம். புனித அமலோற்ப மாதா பிரசிடியம், புனித அமலோற்ப மாதா பிரசிடியத்தின் 10 மாத சேவை அறிக்கை. பிரசிடிய அலுவலர்கள் தலைவி சகோதரி பெர்னத் மேரி, துணைத் தலைவி சகோதரி சவரி அம்மா, செயலர் சகோதரி கெலன், பொருளர் சகோதரி இன்னாசி அம்மாள். மொத்த உறுப்பினர்கள் 15 பேர், சராசரி வருகை 11 பேர். பிரசிடியம் நடைபெறும் இடம் சகோதரி பெர்னத் மேரி இல்லம், கங்கையம்மன் நகர். அறிக்கையின் காலம் 28/9/2024 முதல் 30/8/2025 வரை. சேவை அறிக்கை. உலக சமாதானத்திற்காக, யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக, திருமண பாக்கியத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, போப் ஆண்டவருக்காக, குருக்கள், கன்னியர், துறவரத்திற்காக, அருள் சகோதரர்கள் மற்றும் அருள் சகோதரிகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, வீட்டு வேலை செய்யும் சிறு பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காக, அமெரிக்கா, உக்ரைன், ரஷ்யா, துருக்கி, சிரியா, காசா, இஸ்ரேல், இலங்கை, பாகிஸ்தான் நாடுகளில் சமாதானத்திற்காக, மணிப்பூரில் அமைதி நிலவ, நாட்டு தலைவர்களுக்காக, உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களுக்காக, படிக்கிற பிள்ளைகளுக்காக, வேலை வாய்ப்பிற்காக, சாலை விபத்து ஏற்படாமல் இருக்க,
சுகப்பிரசவத்திற்காக 10வது 11வது 12வது படிக்கிற பிள்ளைகளுக்காக, நமது ஆலயம் கட்டவும், வேளாங்கண்ணிக்கு நடந்து செல்லும் அனைவருக்காகவும், கேன்சர் நோயாளிகளுக்காக, மாசில்லா குழந்தைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, குழந்தை தொழிலாளர்களுக்காக, தீவிர சிகிச்சை பிரிவில் ஐசியூவில் இருக்கும் நோயாளிகளுக்காக, திருத்தந்தையின் உடல் நலத்திற்காக, திருநங்கைகளுக்காக, மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக, முதியோர்களுக்காக, விவசாயிகளுக்காக, இது போன்ற பல்வேறு கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஜெபமாலை 53 ஜெபமாலை 889 முறை. திரு இருதய ஜெபமாலை ஒப்பு கொடுத்தது 285 முறை. இரக்கத்தின் ஜெபமாலை ஒப்பு கொடுத்தது 453 முறை. திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபித்தது 370 முறைகள். நற்கர்ணையில் ஜெபித்தது 76 முறை. சிலுவை பாதை சொல்லி ஜெபித்தது 65 முறை. எம் சேனை சகோதரிகள் பிறர் உதவி செய்தது 122 முறை. உபவாச கூட்டத்தில் எம் சேனை சகோதரிகள் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களுக்காக ஜெபித்தது 7 முறை. எம் சேனை சகோதரிகள் ஆம்புலன்ஸில் செல்லும் அவசர சிகிச்சையில் இருக்கும் நோயாளிகளுக்காக ஜெபித்தது 68 முறை. இல்லம் சந்திப்பு. எம் சேனை சகோதரிகள் பல்வேறு தரப்பட்ட இல்லங்களை சந்தித்து அவர்களுக்காக ஜெபித்துள்ளனர். அவ்வாறு சந்திக்கப்பட்ட இல்லங்கள்: கிறிஸ்தவ இல்லம் 27, இந்து இல்லம் 21, முஸ்லிம் இல்லம் 16, சந்தித்த சேனையர் 5 பேர். தவ காலத்தில் எம் சேனை சகோதரிகள் இல்லங்களில் சிலுவை பாதை செய்து அவர்களுக்காக ஜெபித்துள்ளனர். அவ்வாறு சந்திக்கப்பட்ட கிறிஸ்தவ இல்லம் 55, சேவை செய்த சேனையர் 5 பேர். எம் சேனை சகோதரிகள் ஞாயிறு பயணமாக சென்று பல்வேறு இல்லங்களை சந்தித்து அவர்களுக்காக ஜெபித்துள்ளனர். அவ்வாறு சந்திக்கப்பட்ட கிறிஸ்தவ இல்லம் 42, இந்து இல்லம் 2, கடை 2, சேவை செய்த சேனையர் 3 பேர். எம் சேனை சகோதரிகள் கிண்டி குழந்தை இயேசு ஆலயத்திலிருந்து ஞாயிறு பயணமாக வந்த சகோதரிகளோடு இணைந்து இல்லங்களை சந்தித்து அவர்களுக்காக ஜெபித்துள்ளனர். அவ்வாறு சந்திக்கப்பட்ட கிறிஸ்தவ இல்லம் 38, சேவை செய்த சேனையர் 2 பேர். கல்லறை சந்திப்பு. எம் சேனை சகோதரிகள் பல்வேறு கல்லறைகளை சந்தித்து இறந்த ஆன்மாக்களுக்காக ஜெபித்துள்ளனர். அவ்வாறு சந்திக்கப்பட்ட கல்லறைகள்: மதுரவாயில் கல்லறை சந்தித்து ஜெபித்தது 5 முறை. சேவை செய்த சேனையர் 1. விருதுநகர், வெங்கடாசலபுரம், மிக்கேல்பட்டி, அற்புதபுரம் கல்லறை சந்தித்து ஜெபித்தது 1 முறை. புலியால் கிறிஸ்தவ கல்லறை, குருக்கள் கல்லறை, முத்தாலூர் கிறிஸ்தவ கல்லறை 2 முறை சந்தித்து ஜெபித்தது. இந்து கல்லறை 1 முறை சந்தித்து ஜெபித்தது. மருத்துவமனை சந்திப்பு. எம் சேனை சகோதரிகள் மருத்துவமனை சென்று அங்குள்ள நோயாளிகளுக்காக சிறப்பாக ஜெபித்துள்ளனர். அவ்வாறு சந்திக்கப்பட்ட மருத்துவமனைகள்: மீனாட்சி மருத்துவமனை சென்று சந்தித்து ஜெபித்த இந்து நோயாளிகள் 3 பேர். அங்கு பணிபுரியும் சகோதரிகளுக்காக ஜெபித்தது 2 பேர். சேவை செய்த சேனையர் 2 பேர். சூர்யா மருத்துவமனை சென்று சந்தித்து ஜெபித்த மொத்த நோயாளிகள் 70 பேர். சேவை செய்த சேனையர் 1. இறந்தவரின் இல்லம் சந்திப்பு. எம் சேனை சகோதரிகள் இறந்தவரின் இல்லம் சென்று அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபித்துள்ளனர். இறந்த கிறிஸ்தவ சகோதரன் இல்லம் சந்தித்து ஜெபித்தது 2 முறை. சேவை செய்த சேனையர் 6 பேர். இறந்த இந்து சகோதரன் இல்லம் சந்தித்து ஜெபித்தது 6 முறை. பிரமத சகோதரன் இறப்புக்கு சென்று ஜெபித்தது 1 முறை. ஒரு கிறிஸ்தவ சகோதரி குடும்ப பிரச்சனை தீர சந்தித்து ஜெபித்தது 3 முறை. ஒரு இந்து நோயாளியின் இல்லம் சந்தித்து ஜெபித்தது 7 முறை. 2 இந்து சகோதரிகளுக்காக ஜெபித்தது 1 முறை. எம் சேனை சகோதரி ஒரு சகோதரனுக்கு நன்மை கொடுத்தது 19 முறை. ஒரு கிறிஸ்தவ சகோதரிக்கு ஆறுதல் சொல்லி ஜெபித்தது 5 முறை. 2 இந்து சகோதரிக்கு ஆறுதல் சொல்லி ஜெபித்தது 10 முறை. ஒரு இந்து சகோதரிக்கு ஆறுதல் சொல்லி ஜெபித்தது 1 முறை. ஆலயத்திற்கு அழைத்து வருதல். ஒரு கிறிஸ்தவ சகோதரியை ஆலயத்திற்கு அழைத்து வந்தது 1 முறை. ஒரு இந்து சகோதரியை ஆலயத்திற்கு அழைத்து வந்தது 2 முறை. எம் சேனை சகோதரிகள் பிறருக்கு இயேசுவை பற்றியும் இயேசுவின் பாடுகள் பற்றியும், குருத்து ஞாயிறு, பெரிய புதன், பெரிய வெள்ளி, பெரிய சனி பற்றியும், கிறிஸ்து பிரபு பற்றியும், கிறிஸ்துமஸ் தாத்தா பற்றியும், அந்தோனியார் பற்றியும் எடுத்துரைத்தனர். அவ்வாறு கூறப்பட்டவர்கள்: இந்து சகோதரன் 3 பேருக்கு 9 முறை, இந்து சகோதரி 7 பேருக்கு 29 முறை, கிறிஸ்தவ சகோதரி 3 பேருக்கு 4 முறை, சிறு பிள்ளைகள் 7 பேருக்கு 7 முறை, ஒரு கிறிஸ்தவ குழந்தைக்கு ஜெபம் சொல்லி ஜெபித்தது 4 முறை. எம் சேனை சகோதரிகள் மாதாசுர்வம் வைத்து ஜெபித்த இல்லங்கள் 65, ஜெபித்த சகோதரிகள் 7 பேர். டொமினிக் சாவி அன்பியமும் புனித பிரான்சிஸ் அசிசியார் அன்பியமும் சேர்ந்து தெருக்களில் சிலுவை பாதை செய்து ஜெபித்தது 1 முறை. ஒரு இந்து குழந்தைக்கு ஜெபம் சொல்லி எண்ணெய் கொடுத்தது 1 முறை. ஒரு இந்து சகோதரிக்கு எண்ணெய் பூசி ஜெபித்தது 7 முறை. சிறப்பு சேவைகள். ஒரு இந்து குடும்பத்தை ஆலயத்திற்கு அழைத்து வந்து
கணவன் மனைவி ஆகிய இரண்டு பேரையும் ஞானஸ்நானம் எடுக்க வைத்து புது நன்மையை வாங்க செய்தார்கள் எம் சேனை சகோதரிகள். 13 வருடம் குழந்தை இல்லாமல் இருந்த சகோதரிக்கு மாதா சுர்வம் வைத்து ஜெபித்தார்கள் எம் சேனை சகோதரிகள். அடுத்த வருடத்திற்குள் அழகான பெண் குழந்தை பிறந்தது. அமெரிக்கா சென்ற எம் சேனை சகோதரி அங்கு 3 இடத்தில் கல்லறை சந்தித்து ஜெபித்து இறந்த ஆன்மாக்களுக்காக ஜெபித்துள்ளார். மரியே வாழ்க. அடுத்தது நம்மள தூக்கி வச்சிருக்க ஏசப்பாவை தூக்கி வச்சு ஆட வராங்க நம்ம பிரசிடத்தின் சிங்கக்குட்டிகள். Let's welcome our Chingakutis, Jeeva, Rosario and Agnes. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க ஐயா. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க. கழிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியும் பாடலும் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதை திறந்தீங்க. பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதைய திறந்தீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அமுது போக பண்ணீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அமுது போக பண்ணீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. பிலார் அன்னை கொமிசிய துணைத் தலைவி சகோதரி ஜாய்ஸ் அவர்களை பிரசிடிய விழாவிற்கு வருகை தந்ததற்காக வரவேற்கிறோம். லாஸ்ட் ஒரு டான்ஸு நமது பிரசிடியத்தின் செல்வமாத பிரசிடியத்தின் அலுவலர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆட வராங்க. லெட்ஸ் வெல்கம் மெடோ, சுசி, ஜாக்லின், ரோசி. பரலோகத்தாய் மரியே பின்னேற்பு அன்னை நீயே. கண்ணான அன்பு தாயே பொன்னான வாழ்வு தருவாயே. பரலோகத்தாய் மரியே பின்னேற்பு அன்னை நீயே.
கண்மணியே. தாளந்தட்டி போடணுங்கும் நீ, கொலவையிட்டு குனிஞ்சி நிமிந்து ஆடணுங்கும் நீ, மாதாவோட மகிமை சொல்லி பாடணுங்கும் நீ, மேளங்கொட்டி எட்டு பட்டி கேட்கணுங்கும் நீ. பொலிவ பாரடி, சனங்கள் எல்லாம் கூடி வரும் காட்சி பாரடி, இந்த சனங்க மேல மாதாவுக்கு அன்ப பாரடி. பட்டப்பாரு நகையப்பாரு பளபளக்குதடி, பரிசுத்த மாதா மகுடம் ஜொலி ஜொலிக்குதடி, 12 வைரஞ்சோரா முழுமுழுக்குதடி, பரவசமா மனசு நல்ல துடி படிக்குதடி. கோலாட்டம் ஒயிலாட்டம் கொண்டாட்டம்தான், ஊரெல்லாம் தேரோட்டம் வெள்ளோட்டம்தான், பூவாட்டம் மானாட்டம் மயிலாட்டம்தான், மானவில்லாட்டம் சந்தோஷ துள்ளாட்டம்தான். நெஞ்சோடு நினைச்சதெல்லாம் நிறைவேற்ற வேணும் அம்மா, தாயே நீ கண் திறந்து பாரம்மா. மன்றாடி நானும் வந்தே மனசெல்லாம் உருகி நின்னே, நீ என்று வேறு சொந்தம் யாரம்மா. சங்கமா காமநாயகம் பட்டி வந்ததே தேரு பவனி எட்டி, சங்கமா காமநாயகம் பட்டி வந்ததே தேரு பவனி எட்டி, பின்னாலும் ராசாத்தி விடியல் நீயம்மா, மண்ணாலும் மகராசி மனசு வையம்மா, பின்னாலும் ராசாத்தி விடியல் நீயம்மா, மண்ணாலும் மகராசி மனசு வையம்மா.
சகோதரி அல்பினா சிஸ்டர் அவர்களை வரக்கிறோம். எல்லோருக்கும் அதே வாழ்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை. நான் இருந்த ஊருங்கள் எல்லாம் ஒரு பிரசிடியம் தான் இருக்கும், ஒரு சேனை தான் இருக்கும். இங்கே திரும்புகிற பக்கம் எல்லாம் ஒரே பிரசிடம் கோயிலில் நான் பார்க்கும்போது எனக்கே ஒரே மகிழ்ச்சியாக இருக்கும். யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமல் நீங்களாகவே ஒன்று கூடி மாதாவை மகிமைப்படுத்த உங்களை அவர்களுடைய மகன் வழியாக மகிமைப்படுத்துவார். அன்னை மரியாள் நற்செய்தியில் சொன்னது போல அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று. காட்சி கொடுக்கும் போதெல்லாம் ஜெபமாலை ஜெபிங்கள். நமக்காக ஜெபிக்க சொல்ல அவங்க அடுத்தவர்களுக்காக, பாவிகளுக்காக, தேவைகளுக்காக ஜெபிக்க சொன்னார்கள். அதை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ரொம்ப நன்றி. நம்மளுடைய பங்கு அளவில் அதிகமான பிரசித்தியம் பெற்ற ஒரே பங்கு இதுதான். அதனால மகிழ்ச்சியா இருக்கிறது. தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். எப்பொழுதும் அன்னையை மறக்காமல் என்ன சூழ்நிலையிலும் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் குடும்ப ஜெபங்களையும் நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும். குடும்ப ஜெபமாலை என்பது கூடி ஜெபிக்கும் குடும்பம் ஒரு நாளும் குலையாது. அதனால நீங்க கூட்டு குடும்பமாக அந்த பிரசிடியம் இந்த பிரசிடியம் எல்லாம் கூட்டாக சேர்ந்து அன்னையை மகிமைப்படுத்தியிருக்கிறீர்கள். அதற்காக நன்றி கூறுகிறேன். தொடர்ந்து நீங்கள் நல்ல முறையில் உங்களுடைய பணியை, உங்களுடைய ஜெபங்களை அடுத்தவர்களுக்காக செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்க சகோதரி பிளார் அன்னை கொமிசிய துணைத் தலைவி சகோதரி ஜாய்ஸ் அவர்களை அழைக்கிறோம். மரியே வாழ்க. அருட்சகோதரிகள் பீடமலரை அலங்கரிப்பது போன்று அருட்சகோதரிகள் நமது இந்த பிரசிடிய விழாவை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அவர்களுக்கும் பிரகாச மாதா கியூரியா பொறுப்பாளருக்கும் இளையோர் கியூரியா பொறுப்பாளர்கள் மற்றும் பல பிரசிடியங்களும் வந்திருக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்கும் அமலோற்ப மாதா பிரசிடியம் பொறுப்பாளர்கள், அங்கத்தினர்கள், செல்வ மாதா பிள்ளைகளுக்கு என்னுடைய அன்பான மாலை வணக்கம், வாழ்த்துக்களும். அருமையான ஒரு நாள். யூடியூபர் போயிடுவார். இப்போ அதுதான் பிரச்சனை என்னன்னா, ஒரு காலத்துல விழாதான் முக்கியம். இப்ப என்னது, அவர் போடுவார் என்னைக்காவது தான். ஆனா அதுக்காக 3 கியூரியா சட்டுன்னு ஒரு 2 வார்த்தை வந்து ஒரு வாழ்த்தை இளையவர் கியூரியாவில இருந்து யார் வரான்னு டிசைட் பண்ணிக்கங்க, டக்குன்னு கொடுத்துடலாம். சரி, என் அன்புக்குரியவர்களே, வாழ்த்துக்கள். கடந்த வருடம் இதே இடத்துல செல்வ மாதா பிரசிடியத்துடைய தலைவி தானே இந்த அம்மா. அப்போ இந்த மாதம் அந்த அம்மா வயிற்றுல, இந்த வருடம் அடுத்த வருடம் அவி பாப்பா இங்கிட்டிங்கிட்டிங்கினி இவ டான்ஸ் ஆடும்போது இதுல டான்ஸ் ஆடும். இதுதான் இந்த ஏரிக்கரை பிரசிடியங்களுடைய தலைமுறை. அன்னை மரியாள் என் தலைமுறை தோறும் என்னை வாழ்த்துவார்கள்ங்கிறது தான் இந்த பிரசிடிய விழாக்கள்ல இங்க பாக்குற ஒரு அதிசய காரியம் சிஸ்டர். எப்படின்னா, இவங்க பிள்ளைங்க நாங்க உள்ள வரும்போது இதெல்லாம் குழந்தை, இந்த அம்மா இவங்க எல்லாரும் குழந்தைங்க, இவங்க பிள்ளைங்க எல்லாம் குழந்தைங்க. இப்ப இவங்க பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்து அதுக்கப்புறம் அவியலுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி அவிய பிள்ளைகள் எல்லாம் உள்ள வந்து அப்படி தலைமுறை தோறும் என்னை வாழ்த்துவார்கள் என்று சொன்ன அன்னையுடைய விழாவும் காரியமும் இந்த அன்பு சகோதரியுடைய இல்லத்திலே, பர்ணத்தவங்க இல்லத்திலே மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு சின்ன மெசேஜ் சொல்லி முடிச்சிடல. ஏன்னா யூடியூபர் பெயர்வார். அதனால நான் பர்ணத்தை கடை கேட்டேன், உங்களுக்கு யூடியூபர் முக்கியமா விழா முக்கியமா, எதை வேணா பண்ணிக்கங்க, டைம் எங்களுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எல்லாரும் இதுக்கு நம்ம கொடுக்க முடியாது. தம்பிக்கு அங்கேயும் வாய்ப்பு இருக்கு, பாவம் அவன் யார் கூப்பிட்டாலும் குள்ளையே, ஆனா ஏரிக்கரைக்கு வந்துருவோம். அப்படி உங்களுடைய செல்ல பிள்ளை பாருங்க. அன்புக்குரியவர்களே, அன்னையை பத்தி நம்ம பேச போகும்போது உலகெங்கில அன்னைக்குன்னு நிறைய பேர் இருக்கு. நிறைய பேர் நம்ம கொடுத்துருக்கோம். மரிய அன்னைக்கு எல்லாரும் பேர் கொடுத்துருக்கோம். ஆனா திரு அவை ஒரு சில பெயர்களை தான் எடுத்திருக்கு. நமக்கு தெரியும். பிரான்ஸா இருக்கட்டும், அதான் லூர்தா இருக்கட்டும், பாத்திமாவா இருக்கட்டும், கோஹத்துலிப்பா இருக்கட்டும், இப்படி ஒரு சில இதுக்கு தான் முக்கிய அவங்க ஃபுல்லா ஏத்துக்கிட்டது. அதுல ஒரு மாதா அவங்க எப்போதும் கண்ணீர் வடிக்கிற அன்னை.
அத திரு அவை அங்கீகரிக்கப்பட்டது. கண்ணீர் வடிக்கிற அன்னை, அப்படி ஒரு அன்னை இருக்காங்க தெரியுமா? மரியே வாழ்க எல்லாரும் கவனிங்க. நோ இல்ல, கண்ணீர் வடிக்கிற அன்னை ஒரு நாட்டில் இருக்காங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா நானே அப்படி கண்டினியூ பண்ணிடுறேன். பாருங்க, 101 முறை அன்னை மரியாள் கண்ணீர் வடிச்சிருக்காங்க, அழுதுருக்காங்க. இது திரு அவையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அன்னை மரியாளுடைய ஒரு காரியம். ஜப்பான் நாட்டில் நம்ம கூட நானும் முன்னால் அறியலை, ஜப்பான் நாட்டில் அகிதாங்கிற ஒரு இடத்துல அன்னை மரியாள் 101 முறை கண்ணீர் வடிச்சிருக்காங்க, அழுதுருக்காங்க. அது உண்மை. அந்த கண்ணீரை ரிசர்ச் பண்ணும்போது அது ஒரு மனித கண்ணீர், ஒரு பெண், அதான் ஒரு மனித, ஒரு ஹியூமனுடைய கண்ணீர், அது உண்மை அப்படிங்கிறது. அன்னையுடைய சுரூபத்திலிருந்து வடிந்த கண்ணீர் டெஸ்ட் பண்ணும்போது இது ஒரு மனிதனுடைய கண்ணீர் தான், உண்மை அப்படிங்கிறத திரு அவை ஏற்றுக்கொண்டது. அது எதுக்கு அழுதாவனா, அதை ஆராய்ந்து பார்க்கும்போது உலக அமைதிக்காக. பாருங்க, நாட்டுக்கு நாடு, வீட்டுக்கு வீடு, போர், பெரிய பிரச்சனைகள், இந்த அமைதிக்காக, ஜெபத்துக்காக நிறைய ஜெபங்கள் செய்யுங்க, தாழ்ச்சியோட இருக்கிறதுக்காக. இந்த பணியை தான் நாம செய்துட்டு இருக்கோம். அமைதியை ஏற்படுத்துறது, ஜெபிக்கிறது, தாழ்ச்சியோடு நடந்துக்கிறது. தாழ்ச்சி நம்மகிட்ட இருக்குவாங்கிறத நம்மளே ஒருத்தரை கேட்டுக்கணும். அப்போ இந்த ஒரு அன்னையை பற்றின மெசேஜ் எனக்கும் புதுசாக இருக்குது, உங்களுக்கும் புதுசாக இருக்குது. நான் நிறைய பேச தேவையில்லை. நல்ல விசுவாசத்துக்குரிய, நல்ல வளர்ச்சி மிக்க ஒரு பிரசிடியம், அமலோற்ப மாதா பிரசிடியம் சகோதரி மெர்லின் நிறைய பேர் இருக்காங்க போல. இப்போ கேட்டேன் 15-17 பேரில் இப்போ 12 பேர் என்னங்க சராசரியா. ரொம்ப சந்தோஷம். செல்வ மாதா பிரசிடியம் இல்லை, செல்வ மாதா பிரசிடியத்தில் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் இருக்கீங்களா? ஆமாம், கல்யாணமும் உடனே ஆயிரும், உங்களுக்கு குழந்தையும் உடனே பிறந்துடும். அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவிய, செல்வத்தை வாரி வாரி செல்வ மாதா உங்களுக்கு கொடுக்குறாங்க. சந்தோஷம். தலைமுறை தோறும் நீங்கள் வாழணும், வாழ்த்தணும், வாழணும், வளரணும். நாங்கள் வாழ்த்துறோம், ஜெபத்தில் வைக்கிறோம். நன்றி. மரியே வாழ்க. அடுத்து உடனே பிரகாச மாதா கியூரியா, இளையோர் கியூரியாலேருந்து ஒரு ஆள், அது கிறிஸ்டோ வரான கிறிஸ்டோ. சகோதரி ஜாய்ஸ் அவர்களுக்கு பொன்னாடை போற்ற முன்னாள் தலைவி சகோதரி அடைக்கமேரியாச்சியை வரவேற்கிறோம். செல்வமாதா பிரசிடியத்தின் உறுப்பினர் கிரேசியா அவர்கள் சிறிய அன்பல் அருட்சகோதரிக்கு பொன்னாடை போற்ற அருட்சகோதரி அல்பினா அவர்கள் ஒரு சிறிய அன்பளிப்பு கொடுக்க சகோதரி விஜய் அவர்கள் வருகிறார்கள். முன்னாள் தலைவி, செல்வமாதா பிரசிடத்தின் முன்னாள் தலைவி. அடுத்து சகோதரி சிஸ்டர்ஸ் அவர்களுக்கு பொன்னாடை போற்ற சகோதரி பெர்னத் அவங்க சிறிய அன்பளிப்பு அளிக்க சகோதரி சுசி அவர்கள், துணைத் தலைவி சுசி. அடுத்து அருட்சகோதரி அல்பினா அவர்களுக்கு மெர்சி அவர்களுக்கு பொன்னாடை போற்ற அழைக்கிறோம். அன்பளிப்பாக மெடோனா அவர்கள் தருவார்கள். இளையக்குரியா செயலாளர் சகோதரர் கிறிஸ்டோ அவர்களை வரவேற்கின்றோம். மரியே வாழ்க. இன்றைய தினம் தங்களது ஆண்டு விழாக்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற செல்வமாதா பிரசிடியம் மற்றும் அமலோற்பவ மாதா பிரசிடியம் இரு பிரசிடியங்களுக்கும் வானோர்க்கரசி இளையோர் கியூரியா சார்பாக எங்களது வாழ்த்துக்களை முதல் தெரிவித்துக் கொள்கின்றோம். இரு பிரசிடியங்களும் ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய பிரசிடியங்கள். இளையோர் கியூரியால நம்ம செல்வமாதா ஒரு எக்ஸாம்பிளா இருக்க வேண்டிய இருந்துட்டு இருக்க ஒரு பிரசிடியம். அதாவது அவங்க நிறைய சந்திப்புகள் நாங்கள் பண்ணும்போது அவங்களுடைய பிரசிடிய வழிமுறைகள் எல்லாம் கொஞ்சம் கூட மாறாமல் அந்த வழிமுறைகளை கரெக்டாக பின்பற்றி ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு பிரசிடியம். அதில் அவங்க சிறப்பாக பண்ண ஒரு விஷயம் ஆல்ரெடி அவங்களை நான் சொல்லியிருப்பேன். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ப்ரேயர் ரிக்வஸ்ட் வைப்பாங்க, ஜப கருத்து வைப்பாங்க. அது முடிஞ்ச உடனே நன்றி தெரிவிக்கிற விதமாக
ஒரு நாள் ஏதோ எல்லாருக்கும் பால் கொடுக்குற மாதிரியோ பிரசிடியம் முடிஞ்ச உடனே ஏதோ ஸ்நாக்ஸ் கொடுக்குற மாதிரி நன்றி தெரிவித்து கொடுக்குற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அது நான் ஆல்ரெடி பாராட்டி இருக்கிறேன். ஸோ அமலோற்பவ மாதம் ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடியவங்க. இந்த இரு பிரசிடியங்களுக்கும் முதற்கண் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ஒரு சின்ன ஒரு மெசேஜ், ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடறேன், வடவனை இழுக்கல. சேனையோட ஜப வாழ்வு எப்படி இருக்கணும்? நம்ம சேனை கையேட்டில் இருக்கு, இரு படிநிலைகள்ல இருக்கும். நம்மளுடைய சேனையோட ஜப வாழ்வு வந்து இரு படிநிலைகள்ல இருக்கும். என்னென்ன இரு படிநிலை? நம்ம ஜப வாழ்வு எப்படி இருக்கணும் அப்படின்னு இரு படிநிலைகள், ரெண்டு பிரிவா பிரிச்சிருப்பாங்க. ஒன்று தனிப்பட்ட ஜப வாழ்வு, இன்னொன்று பொதுவான ஒரு ஜப வாழ்வு. இப்போ நம்ம வந்து ஆராதனை நற்கருணை ஆசீர்வாதம் வாங்குறோம் இல்லையா? ஆராதனை, திருப்பலி, இது எல்லாமே நமக்கு முக்கியம்தான். ஆனால் அது எல்லாமே என்னது? பொதுவான ஜப வாழ்வு. தனிப்பட்ட ஜப வாழ்வுன்னா என்ன சொல்ல வரீங்க? தனிப்பட்ட ஜப வாழ்வுனா என்னென்ன வரும்? பர்சனலா ப்ரேயர் பண்றது, தனிப்பட்ட முறையில் ப்ரேயர் பண்றது. அடுத்தது நற்கருணை சந்திப்பு. நற்கருணை ஆராதனைங்கிறது வேற, நற்கருணை சந்திப்புங்கிறது வேற. நம்ம கிடைக்கிற டைம்ல மாசுக்கு போயிட்டு வருவோம், ஆராதனையும் பார்த்துட்டு வருவோம். அதுக்கப்புறம் நம்ம கிடைக்கிற டைம்ல தனிப்பட்ட விதத்துல போயிட்டு உள்ள எப்படி 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ ஒரு 5 நிமிஷமோ தனியா நற்கருணை ஆண்டவரோட நம்ம உரையாடுறது, இதான் தனிப்பட்ட ஒரு ஜபத்துல வரும். அடுத்தது வழக்கமாக பண்றது ஜபமாலை ஜபிப்பது. ஸோ இது எல்லாமே தனிப்பட்ட வாழ்வு, தனிப்பட்ட ஜப வாழ்வு. ஸோ நமக்கு ரெண்டுமே முக்கியம். ஒரு மரியாதை சேனையருக்கு தனிப்பட்ட ஜப வாழ்வு முக்கியம், பொதுவான ஜப வாழ்வு ரெண்டுமே முக்கியம். இது ரெண்டுத்திலையும் நம்ம முதன்மையா எதை தூக்கி நிறுத்தணும் அப்படின்னா தனிப்பட்ட ஒரு ஜப வாழ்வு. அந்த ஜப வாழ்வுல நம்ம ரொம்ப அதிகமான ஈடுபாடு செலுத்தணும். அப்போதான் நம்ம தனிப்பட்ட முறையில ஜபம் பண்ணும்போது நம்ம மனசும் சரி எண்ணமும் சரி கடவுளோட ரொம்ப க்ளோஸா ஒன்றித்து இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இன்றைய ஒரு தினத்துல இருந்து நம்ம பொது ஆராதனை, திருப்பலி, அப்படிப்பட்ட பொது ஜப வாழ்வுல அதிக கவனம் செலுத்துற மாதிரி தனிப்பட்ட ஜப வாழ்வில் நம்ம என்ன பண்ணணும்? அதிக கவனம் செலுத்தணும். மீண்டும் ஒரு முறை செல்வ மாதா மற்றும் அமலோற்பவ மாதா பிரசிடியங்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. மரியே வாழ்க. அடுத்து வாழ்த்துரை வழங்க பிரகாசமாதா துணைத் தலைவி சகோதரி மெர்லின் அவர்களை அழைக்கிறேன். மரியே வாழ்க. நான் வந்து முதல்ல ஒரு நன்றி சொல்றேன் மாதாவுக்கு. என்ன? மரியே வாழ்க. எல்லாரும் கேட்குறீங்களா? போன வருஷம் இதே நேரத்தில் இந்த பிரசிடி விழாக்கு வரும்போது நான் மாதாவிட்ட ஒரு வேண்டுதல் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னு சொன்னால், என் வீட்டில் வந்து தண்ணி வந்து எல்லோ கலரில் மஞ்சள் கலரில் வந்துச்சு. அப்போ 2 மெக்கானிக் அந்த பிளம்பர் கொடுத்து பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, சிலிண்டரை மாற்றணும் அப்படின்னாங்க. அந்த ஹென்றி தக்கா வீட்டில் இருக்குல்ல, பெர்ன தக்கா வீட்டில் இந்த மாதிரி சிலிண்டர்னா இருக்கு பாருங்க, அந்த சிலிண்டர் மாட்டணும் அப்படின்னாங்க. 2 பேரை கூட்டு பார்த்தேன். அப்போ 2மே பிளம்பர் என்ன சொன்னாங்கன்னா, சிலிண்டர் கண்டிப்பாக மாட்டணும். அப்போ என்ன ரேட்டு அப்படின்னு சொன்னால் 75-80 வந்துடும், 80,000 வந்துடும் அப்படின்ட்டாங்க. அப்போ நான் மாதாட்ட ஜெபம் பண்ணேன். இப்படி வந்து உட்காந்து இந்த இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணேன். மாதாவே, நான் இப்போ 80,000 ரூபாய்க்கு நான் என்ன பண்ணுறது? நானே 15 லட்ச ரூபா கடத்தில் இருக்கிறேன், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போனேன். அடுத்த வருஷம் நான் வந்து நான் சாட்சி சொல்லுவேன், நீங்கள் எனக்கு என்ன பண்ணணும், அந்த தண்ணியை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டேன். நான் போகும்போது என்ன பண்ணேன்னா, அதுக்கப்புறம் மறுநாள் வந்து நம்ம நெற்குன்னல்ல நம்ம மதுரவாயில் கேபி திருவிழா, அங்கே போய் என்ன பண்ண ஜெபம் பண்ணிட்டு உப்பு தீர்த்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் என் வீட்டில் எலியா ஜெபம் பண்ணார்ல, எல்லாம் தண்ணி எல்லாம் இதாக ஒன்று பண்ணி, நீங்கள் கண்டிப்பாக எனக்கு செய்கிறீங்க அமலோற்பவ மாதாவே, செல்வ மாதாவே, எல்லா மாதாவும் கூப்பிட்டு ஜெபம் பண்ணிட்டேன். ஒரு 3 நாள் தான். 4ஆவது நாள் எடுத்து பார்க்குறேன். நீங்கள் எடுத்து பாருங்கள், நல்லா வரும் பசங்கிட்ட சொல்கிறேன். எடுத்து பார்த்தா அவ்வளவு கண்ணீர் போல வருது. எனக்கு அவ்வளவு ஆச்சரியம், அழுக வர. நான் என்னுடைய வேண்டுதல மாதா கேட்டு எனக்கு 50,000 இல்லை 80,000 ஆனாலும் கூட 1 ரூபாய் செலவு இல்லாமல் எனக்கு அமலோற்பவ மாதா செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் என்ன பண்ணுறோம், நம்ம அந்த மாதாவோட அருமையை தெரியாமல் அலட்சியமாக இருக்கிறோம். கேட்ட வரம் கொடுக்குற அன்னை மரியா, அதாவது கஷ்டம்னு தெரிஞ்ச உடனே அன்னை மரியாள் தான் ஓடி சென்று அந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவாங்களா, உதவி செய்கிறவங்களா இருக்கிறாங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம், அசால்ட்டா இன்னும் எல்லாரும் ரொம்ப பரபரப்பாக இருக்கிறீங்க, சரிங்களா? மாதாவிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி அடுத்த வருஷம் வந்து நீங்கள் சாட்சி சொல்வீங்க, சரிங்களா? அதனால் வந்து உங்களுடைய செல்வ மாதா அமலோற்பவ மாதா பிரசிடிங்களை வாழ்த்துறேன். ஏன் அப்படின்னா, எங்கள் கியூரியாவில் அமலோற்பவ மாதா ஒரு பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கீங்க, நல்லா செயல்படுறீங்க. அறிக்கை கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் சில பிரசிடியங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக இருப்பாங்க. ஆனால் அமலோற்பவ மாதா என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்ட் டைமுக்கு கொடுத்துருவாங்க, அறிக்கை கரெக்டாக கொடுப்பாங்க. நம்ம அதில் ஏதாவது சின்ன சொன்னால் கூட அவங்க தனிப்பட்ட முறையில் கேட்பாங்க, என்கிட்ட ஃபோன் பண்ணி இப்படி பண்ணலாமா சகோதரி, இல்லை அறிக்கை வேணுமா, இல்லை நாங்கள் இருக்குதா அப்படின்னு எங்களை கேட்டு கன்சல்ட் பண்ணி செய்கிற ஒரு செயலரும் இப்போ பொறுப்பாளர் தலைவர் மாற்றிருக்கீங்கல்ல,
தலைவி மாற்றிருக்கீங்க. எல்லாரும் இணைந்து செயல்படுறீங்க. நாங்கள் அடிக்கடி வரும்போது நல்லா செயல்படுறீங்க. எல்லாரும் கருத்துக்கள் பரிமாறது கூட நல்லா சிறப்பாக செய்கிறீங்க. உங்கள் 2 பேருக்கும் 2 பிரசிரியங்களுக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுகள். மீண்டும் நல்லா செயல்படுங்க. அன்னை மரியோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். நாங்களும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுறோம். மரியே வாழ்க. சகோதரி அவர்களுக்கு பொன்னாடை போற்ற அமலோற்ப மாதா பிரசிடியத்தின் செயலாளர் சகோதரி ஹெலன் அவர்கள் வராங்க. நினைவு பரிசு வழங்க துணைத் தலைவி சகோதரி சுசி அவர்கள், செல்வமாதா பிரசிடியம். இளைய கியூரியாவின் துணைத் தலைவர் ஜெயல்னிசா அவர்களை வாழ்த்துரை வழங்க வரவேற்கின்றோம். மரியே வாழ்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னென்னா செல்வ மாதா பிரசிடென்ட் வந்து ரொம்ப அழகாக 4 பேருமே வந்துடுவாங்க கியூரியாவுக்கு. ஏன்னா எப்போ படிக்கிற பசங்க டிவி பார்க்கலாம், ஃபோன் பார்க்கலாம், ஆனால் 4 பேருமே வந்துடுவாங்க. நான் வரக்கு முன்னாடியே நிறைய டைம் சீக்கிரமாக வந்திருக்காங்க. ஸோ அதை மட்டும் பராமல் அழகாக நடனம் ஆடி எல்லாரையும் மகிழ்ச்சியாக நல்லா ரொம்ப ஹாப்பியாக பண்ணாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம பண்ணும்போது அந்த ட்ராமாலேயே நம்மளுக்கு நிறைய புரிஞ்சிருக்கோம் இல்லையா? இந்த ட்ராமாவில் இருக்கிற விஷயம் தான் இப்போ இந்த நேரத்தில் நம்மளுக்கு நடந்திருக்கு, ஒவ்வொரு வீட்லேயும் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுலேருந்து நம்ம வெளிவருக்கான ஒரு அழகான ஒரு சின்ன நாடகம் வந்து ரொம்ப அழகாக மனசு தொட்டுது. சின்ன நாடகமாக இருந்தாலும் அதில் இருக்க விஷயம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ எல்லார் வீட்லேயும் பைபிள் வந்து எப்பவுமே தூசி பதிஞ்ச இடத்துல தான் இருக்கும். ஃபாதர் என்னைக்கா கிறிஸ்மஸ்க்கு வந்து வருவார், வீட்டை வந்திருக்க, அப்போதான் பைபிளை தட்டி எடுப்பார். அவர் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவார், பிரசங்கத்திலே சொல்லியிருக்காரு, நான் போவேன் அப்போதான் தட்டி எடுப்பாங்க, எந்த வருஷத்துல வச்சாங்களோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கட்டத்துல தான் இப்போ நம்ம இருக்கோம். ஸோ அதை அழகா நடனம் அழகா நாடகமா காமிச்சதுலேருந்து ரொம்ப சந்தோஷம். செல்வமாதா இன்னும் பிரசிடென்ட் வந்து சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள். செல்வமாதா பிரசிடென்ட்டின் துணைத் தலைவி ஜெர்னிசாக்கு சிறிய அன்பளிப்பு தருகிறார். இளைய கியூரியாவின் பொருளாளர் சாந்தினி அவர்களை வாழ்த்துரை வழங்க வரவேற்கின்றோம். அப்போஸ்தலர் அக்கினி செயலாளர் எபி அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறோம். மரியே வாழ்க. ஸோ எங்கள் பிரசிடி விழா எடுத்திருக்க பிரசிடியங்களுக்கு எங்கள் அப்போஸ்தலர் அக்கினி பிரசிடியத்தோட சார்பாக எங்களோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம், வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். என்னை கூப்பிட்டு பேச சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ஒரே ஒரு சின்ன விஷயம், இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ஓகேவா? ஜெபமாலை எப்பொழுதுமே கைவிட்டுறாதீங்க, ஓகேவா? நமக்காண்டி ஜபிக்கிறத விட நம்ம ஒருத்தவங்களுக்காண்டி ஜபிக்கிறதுல நமக்கு தேவையான எல்லாமே அதில் கிடச்சிரும். ஒரே வார்த்தையில் ஃபார் அடிக்கடி சொல்லுவார், அன்னை இன்றி வெற்றி இல்லை, அன்னை இருக்க தோல்வி இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிப்போம். இந்த பிரசிடியங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ, நன்றி. மரியே வாழ்க. நினைவு பரிசு கொடுக்க சகோதரி சுசி அவர்கள் வராங்க. குழந்தை மாதா பிரசிடென்ட்டின் தலைவர் விஸ்வா அவர்களை வாழ்த்துரை வாழ மரியே வாழ்க. இப்போ நம்மள நிறைய பேர் வந்து பைபிள்னா எடுக்கிறதே இல்லை. எல்லாருமே இப்போ வந்து இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அது மட்டும் தான் பார்க்குறோம். இப்போலாம் டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. நம்ம ஃபோன்லேயே கூட நம்மளுக்கு கிடைக்கிற கொஞ்சம் நேரத்தில் நம்ம பைபிள் படிக்கலாம். அதிகமாக படிக்க முடியலனாலும் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரமாவது படிக்கலாம். பைபிள் படிக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் நிறையா நல்ல விஷயமும் நடக்கும். ஜெபமாலை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது சும்மா பஸ்ஸில் போகிற நேரம், அந்த நேரத்தில் கூட நம்ம ஜெபமாலை சொல்லிட்டு போகலாம், பிறருக்காக ஜெபம் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் பண்ணலாம். அதேமாரி டெய்லியும் சங்கிலி ஜெபம் எல்லாருமே படிக்கலாம். எங்கள் பிரசிடியத்தில் எல்லாருமே படிக்கிறாங்க. அதுமாரி எல்லாருமே படித்தோன்னா இன்னும் கொஞ்சம் மரியாதை இம்ப்ரூவ் பண்ணலாம். மரியே வாழ்க. லாஸ்ட் பட் லீஸ்ட் எங்க முன்னாள் தலைவி விஜய் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அவங்கள பத்தி நான் சின்ன ஒன்று சொல்றேன். விஜய்க்கு வந்து இப்போதான் அவங்க வந்து மேரேஜ் ஆகிட்டு போனாங்க. அதுக்கு முன்னாடி இருந்து அவங்க இன்ஸ்பயர், எப்படி எந்த நேரத்தில் அமைதியாக இருக்கணும், எப்படி நடக்கணும் அப்படின்னு, தலைவராக எப்படி இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்க தான் எனக்கு கற்று தந்தாங்க. அவங்க எப்பவுமே சைலண்ட், எந்த இடத்துல சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். நான் எதுக்கு எடுத்தாலும் சடன் கோவம் வந்துடும். அவங்களுக்கு வந்து அப்படி இல்லை, அவங்களுக்கு கோவம் வரும், பட் இருந்தாலும் வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க. அந்த மேனேஜ் எல்லாருமே எப்படி நம்ம நடத்தணும், பிரசிடியத்தில் கோவப்படாமல் எப்படி நடத்தணும்னு அவங்க தான் கற்று தந்தாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ஒரு நினைவு பரிசா அவங்களுக்கு ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்குறோம்.
மரியே வாழ்க. நான் வந்துட்டு இவ்வளோ நாள் மரியாதை தான் இருந்தேன். ஒரு 7 மாதம் தான் ஆச்சு நான் போய். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் நேத்து முந்தா நேத்து வரைக்கும் கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு ஏதாச்சும் இருக்கா, தாங்க தாங்க. ஏன்னா எனக்கு இப்படி உட்காந்து பார்த்ததே இல்லை இந்த மரியாதை. இங்கேயே சுத்தி ஏதாவது வேலை பார்த்து பழகிருச்சு. டான்ஸ் ஆடி அப்படியே இருந்தாச்சு. அதனால அங்க உட்காந்து ஒரு பார்வையாளரா இந்த பிரஸ்டேவ்ல பாக்குறது மொத தடவை. அதுவே ஒரு மாதிரி இருந்துச்சு. கிஃப்ட் எல்லாம் எனக்கு கொடுப்பீங்கன்னு நினைச்சு பார்க்கல. ரொம்ப நன்றி. பசங்க வந்துட்டு இன்னைக்கு எடுத்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. எனக்கு அவ என்ன இன்ஸ்பிரேஷன் சொல்றது, எனக்கு நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் இருந்திருக்காங்க இங்க. நான் எல்லாரையுமே சொல்லுவேன், சித்தி பெரியம்மா எல்லாருமே அப்படி இருக்காங்க மரியான் சனையில. எங்களுக்காக மூத்தவர்கள் அவங்க தான் எங்களை வழிநடத்திட்டு இருக்காங்க. இப்பவுமே செல்லும் மாதாவை அவங்க தான் வழிநடத்திட்டு இருக்காங்களே. அவங்க இல்லைன்னா நாங்க இருக்கவே முடியாது. ஒவ்வொரு நாளும் நாங்க விட்டுட்டா கூட அந்த இடத்த அவங்க பிடிச்சி உட்கார வச்சு எல்லாரையும் வழிநடத்துவாங்க. இப்ப கூட நாங்க பிரஸ்டியத்துல இருந்தாலும் இல்லைனாலும் இந்த ப்ரோக்ராமுக்காக அவங்க ஒன்னொன்னு பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இந்த இடத்துல நான் இன்னைக்கு இல்லைனாலும் அவங்க பண்ணிட்டே இருக்காங்க. எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்காக. அதனால அவங்க தான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனே. இன்னும் எத்தனை பேர் இந்த பிரஸ்டியத்துக்கு வந்துட்டு இருந்தாலுமே அவங்க தான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா எப்பவுமே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் இருந்துட்டு போனேன்னு சொல்ல முடியாது, இப்பயும் இருக்கோம் நாங்க இந்த பிரஸ்டியத்துல. அதே மாதிரி இருக்கணும் இன்னமும். எங்க போனாலுமே மாதா கூட இருந்த ஒரு அனுபவம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம இங்க விட்டுட்டு போனது அந்த வாரம் சண்டே ஆனா மரியான் சனிக்கு போக முடியலையே, நம்ம வீட்டுக்கு போற மாதிரி ஒரு நினைப்பு. அது அந்த டைம் ஆயிடுச்சுனாலே ஐயோ நம்மளால போக முடியல, நம்ம இங்க இருக்கோமே அப்படின்னு தோணுது. 7 மாசமும் நான் அதை வந்துட்டு மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால மரியான் சனம் வந்துட்டு எங்க போனாலும் எல்லாருக்குமே வந்துட்டு மாதா வந்துட்டு ரொம்ப துணை இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் பிடிச்சிக்கிட்ட மாதிரி அது ஒண்ணு. அது ஒரு ஸ்ட்ராங் பாண்டா இருக்கும் நம்மளுக்கு. இன்னுமே அந்த 5 மணி ஆச்சுன்னா மரியான் சனிக்கு நான் வரலனாலும் என் வீட்டுல உட்காந்துட்டு இருக்கேன். அந்த 5 மணிக்கு வந்துட்டு மரியான் சனி நடக்கதான் நினைச்சு நான் அங்க உட்காந்து ப்ரேயர் பண்ணிப்பேன். ஏதாவது ஒண்ணு நினைச்சுப்பேன். நான் அங்க இருக்கிறதாவே நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணிப்பேன். ஸோ அது வந்துட்டு அப்படி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. இங்க இருக்க எல்லாருமே வந்துட்டு வந்துடணும் எங்க ஃபேமிலி அப்படின்ற மாதிரி இருந்துருச்சு எங்களுக்கு. என் தங்கச்சை பார்க்கணும், அதுக்காக வச்ச மரியாதை இப்போ இன்னும். அதனால அப்படி கிளம்பி போறதுதான் பழக்கம் எங்களுக்கு. இன்னைக்கு டான்ஸ் இருக்கு, இப்படி வா அப்படி வா அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே பழக்கி அப்படிதான் வந்துட்டு இருக்கோமே. நாங்க செல்லும் அதாக்கு ஒரு பிரஸ்டியத்துக்கு போறோம், ஜபத்துக்கு போறோம், நீ போய் தான் ஆகணும், அது ஒரு கடமை அப்படின்னு போனதே இல்லை இது வரைக்கும். ஜாலியா இருக்கும், நான் போறேன் அப்படின்னு சொல்லிதான் போயிட்டு இருக்கோமே. அதனால மாதா வந்துட்டு எங்களுக்கு நல்லதா செஞ்சுட்டு இருக்காங்க எல்லாமே. நாங்க இங்க இல்லைனாலுமே அவங்க எங்க கை பிடிச்சிட்டு இருக்காங்க. நாங்க அவங்கள விட்டுட்டு தள்ளி போனா கூட அவங்க எங்க கை பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் மாதாவுக்கு. இந்த மரியான் சனைக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நான். இந்த மாதிரிதான் எல்லாருமே இங்க இருந்து போனா கூட பசங்க எல்லாருக்குமே நான் அதான் சொல்லுவேன், மாதா விட்டு நீங்க இங்க இருந்து வெளியே போனா கூட மாதா உங்களை விடவே மாட்டாங்க. அதை நான் என் லைஃப்ல நான் பார்த்துட்டே இருக்கேன், அனுபவிச்சுட்டே இருக்கேன். அதனால நீங்க இங்க இருந்து போனா கூட அதை நீங்க வந்து சொல்லுவீங்க. அந்த மாதிரி செல்லும் மாதா எங்களுக்கு இருந்திருக்காங்க. நன்றி. பேசியிருக்கா மூச்சை பிடிச்சு அந்த சிஸ்டர் பார்த்துருப்போம். உங்களுக்கு புதுசா இருந்த நிறைய யூத்து பிள்ளைங்க, இளம் பிள்ளைங்க வந்து பெரியவை கூட மைக் பிடிச்சு பேசுறதுக்கு கஷ்டப்படுற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு சில இடங்கள்ல. பார்த்தா இளையர் கியூரியா அவங்கன்னு மைக்க பிடிச்சா அவ்வளவு. அது அந்த மைக்க பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை பாருங்க, பயம் இல்லை முதல்ல. அது இந்த மரியாயின்சேன்ல குழந்தையிலிருந்தே ஊறி வந்தவிய. அந்த மரியாயின்சேனை ஒரு குடும்பமா பின்னி பிணைஞ்சு இருக்கிற ஒரு காரியம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சென்டிமெண்டான ஒரு காரியம். பேச்சு திறமைகளையும் இந்த சேனை கொடுக்கும். ஒரு காலத்துல இந்த பங்குல வேற எதுவும் கிடையாது, இதுதான் பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட். இப்ப எல்லாத்துலயும் வளர்ந்து இந்த பிள்ளைங்களும் எல்லாத்துக்குள்ளேயும் போய் பெரிய பெரிய சிறப்பான காரியம் செய்திருக்கு. வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை இந்த செல்வம் மாதா, நீங்க எல்லாம் ஒரு குடும்பம் தான். அதாவது ஃபேமிலிக்குள்ளேயும் ஒரு குடும்பம், சேனைக்குள்ளேயும் ஒரு குடும்பம். அதே போல நீ சொன்னது மாதிரி பூமணி அந்த காலத்துல இருந்தே அதை எப்படியா தட்டு மாதிரி எப்படி போனாலும் தூக்கி காத்து நிறுத்தி. வாழ்த்துக்கள், நன்றி. அரிய வாழ்க. முடிச்சிருவோமா? முடிவு. நன்றி உரை. செயல்பட உதவியை சூழ்நிலை மறக்காதிருப்பது. நம் பாதையில் உதவி தேவைப்படுவோர் இருந்தாலும் நம் மரத்து போகாமல் இயன்ற வரை உதவிட்டு முன்வேற்கு நன்றி கூறுவதுதான். கடல் நீர் ஆவியாகும்,
அது தூய மழையினால் பூமிக்கு பயன் தராது. கடல் சென்று நலம் பயக்க சூழ்ந்து இயற்கும் போல மனிதர் மனம் வழங்கியும் பெற்று உயிர் வாழ வேண்டும். அதுபோல நம் புனித அமலோற்ப மாதா மற்றும் புனித செல்வ மாதா நடத்தும் பிரசிடிய ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் பிரசிடிய விழா வாழ்த்துக்களையும் மற்றும் அனைவருக்கும் நன்றியாக நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கும் உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் மற்றும் அருள் சகோதரி அவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றியாக நம்முடைய பிரசிடிய விழாவிற்கு கொமிசிய பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் மிக்க மிக்க நன்றியாக கியூரியாவர்கள் பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் நமது பங்கின் மரியாயின் சேனை அன்பிய பொறுப்பாளர்களுக்கு மற்றும் உறுப்பினர்களுக்கும் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றிகள் நம்முடைய பிரசிடிய விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் பிரசிடிய வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள் பல நமக்கு மைக் போட்ட பஞ்சா அண்ணாவுக்கும் மிக்க நன்றிகள் மற்றும் நம்முடைய டிஜே சகோதரர் பீட்டர் அண்ணாவுக்கும் அவர்களுக்கு மிக்க நன்றிகள் மற்றும் மீடியா டீம் ஜோசப் அண்ணாவுக்கும் மிக்க மிக்க நன்றிகள். அனைவருக்கும் விழா வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். அனைவருக்கும் பிரசிடிய வாழ்த்துக்கள். மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவின் பேராலே கடவுளின் தூய அன்னையே, இதோ உம்மிடம் அடைக்கலம் தேடி வருகிறோம். எங்கள் தேவைகளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் மஞ்சாகட்டுகளை புறக்கணியாதையும். மாட்சிமை பொருந்தி ஆசிரியக்கப்பட்ட கன்னிகையே, எல்லா ஆபத்துக்கள் நின்றும் எப்பொழுதும் எங்களை பாதுகாத்தருளும். எங்கள் பிரசிடத்தின் செல்வம் மாதாவே, எல்லா அருள் வரங்களையும் மத்தியஸ்லாகிய அமலோற்ப மரியே, புனித மிக்கேலே, புனித கப்ரேலே, புனித ரஃபேலே, வானுலக வல்லமைகள் அனைத்துமே மரியாவின் வானத்துதர்களின் சேனையே, புனித திருமுழுக்கு யோவானே, பேதுரு பவுலினம் புனிதர்களே, ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, மரியனின் கொடியில் கிற்போர் புரியும் எங்களுக்கு உம்மீது குறிவற்ற விசுவாசையும் உமது அன்னையின் மீது நிறைநம்பிக்கையும் தந்து உலகத்தை வெல்லுமாறு வல்லமை அளித்தருளும். எங்கள் செயல்கள் அனைத்தையும் உம்மீதுள்ள அன்பிற்காக மட்டும் செய்யவும், எங்கள் அயலாரில் உண்மையை கண்டு உமக்கே பணிபுரியவும் இறை அன்பால் ஊக்கம் பெற்ற உயிருள்ள விசுவாசத்தை தந்தருளும். வாழ்க்கையில் நேரிடும் சிலுவைகளிலும் வருத்தங்களிலும் ஏமாற்றங்களிலும் நாங்கள் மனம் தரலாமல் அமைதியாக இருக்க கற்பாறை போன்ற உறுதியான அசைக்க முடியாத விசுவாசத்தை தந்தருளும். கடவுளுக்காகவும் ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் பெருங்காரியங்களை தயக்கமின்றி தொடங்கவும் தொடர்ந்து செய்யவும் துணியுள்ள விசுவாசத்தை எங்களுக்கு தந்தருளும். நாங்கள் ஒற்றுமையுடன் முன்னேறி செல்லவும் இறை அன்பின் நெருப்பை எங்கும் எரிய செய்யவும் இருளிலும் சாவில் நிலவுக்கு ஞான ஒளி தரவும் ஆர்மோற்றலுக்கு ஊக்கம் ஊட்டவும் பாவத்தால் ஆன்மவிந்தருக்கு மீண்டும் உயிர் கொடுக்கவும் சமாதத்தின் வழியில் நாங்கள் அடி சேர்க்காமல் நடந்து செல்லவும் எங்களுக்கு நெருப்பு துன்போல் துணை புரியும் விசுவாசத்தை தந்தருளும். இவ்வாறு வாழ்க்கை என்னும் போராட்டம் முடிவடைந்த பிறகு எங்கள் சேனை முழுவதும் அதன் உறுப்பினர் ஒருவரையும் இழக்காமல் உமது அன்பும் மாற்றம் விளங்கும் நித்திய பேரின்ப நாட்டில் உமது முன்னிலையில் மீண்டும் அணிவந்து நிற்க அருள் புரிந்தருளும் ஆண்டவரே, ஆமே. இறந்த நம் சேனியர் ஆன்மாக்களும் இறந்த விசுவாசிகள் அனைவரின் ஆன்மாக்களும் கடவுள் இரக்கத்தினால் சமாதத்தில் இளைப்பாறுவனாக.